கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? நீங்க சுகமா இருப்பீங்க கிறிஸ்துவுக்கு நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷத்த வார்த்தை உங்களுக்காய் தேவன் கொடுக்கிற வார்த்தையை ஜெபத்தோடு கூட கொண்டு வருகிறோம். உங்களாகவே இந்த வசனத்தை நீங்கள் ஜெபத்தோடு கேட்டு பாருங்கள். நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் பார்க்கும்போது, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்து கொண்டே இருக்கிற ஐயோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மதுபானம் குடிக்கிறவர்களை குறித்து தானே இந்த வசனம் எச்சரிக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மதுபான கடைகள் பெருகி விட்டது இல்லையா? நம்முடைய இந்திய தேசத்துல இந்த மதுபானத்தினால் பல குடும்பங்கள் சீரழிந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். பல கணவன்மார்கள் இந்த குடித்ததினாலே நிறைய பேருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு போய்விட்டது. ஹாஸ்பிட்டலுங்கிற போனால் எங்க பார்த்தாலும் மதுபானம் குடிகள் அதிகமாக இருக்குது. நம்முடைய தேசம் இந்த மதுபானத்தினால் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், மதுபானம் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்க ஐயோ. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் பாருங்க, அந்த குடித்தால் தான் என்னால வேலை செய்ய முடியுது, குடித்தால் தான் எதுவுமே பண்ண முடியுது, பேச முடியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் பொய். ஆனால் தேவ வசனமானது சொல்லுது, ஒரு மனிதனுக்கு பலன் கர்த்தருடைய வசனமே தவிர மதுபானம் கிடையாது. ஆகவே வசனத்தை படுத்து ஜெபிக்கும் போது இந்த மதுபானத்தின் வெறி எல்லாம் விலகி போய்விடும். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை கேட்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்துல எந்த கிராமங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க குடிக்கிறாங்களா, உங்க அப்பா குடிக்கிறாங்களா, ஒருவேளை உங்க அண்ணன் தந்தைகள் குடிக்கிறாங்களா, ஒருவேளை உங்க கணவர் குடிக்கிறாரா, உங்க பிள்ளைகள் குடிக்கிறாங்களா, இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு அந்த குடி பழக்கத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். ஆகவே நாம் ஜெபிப்போம். அந்த குடிப்பழக்கம் என்பது ஒரு நல்லதல்ல. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க யாரானாலும் சரி, ஐயா சபைக்கு போனா நான் சரியா இருக்கிறேன், ஆனா வீட்டுக்கு வந்து அந்த மதுபானத்துடைய ஞாபகம் வந்து விடுது, ஐயோ மதுபானம் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சாயங்காலம் 6 மணி ஆகிவிட்டால் என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியும்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு அந்த குடிப்பழக்கத்தை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசை கர்த்தர் துரத்தி இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவாராக நான் ஜெபிக்க. என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பு பிதாவே, மக்கள் நன்றி செலுத்தும். இதோ என்னோடு இணைந்து இந்த ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே இந்த குடிப்பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டதாலே எனது விடவே முடியலன்னு சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடிப்பழக்கத்தை ஒரு விடுதலை தருவீராக. இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்தியாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வல்லமை ஒவ்வொருவரும் மேல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல அந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிற பொல்லாதாவியை இயேசுவின் நாமத்தில் பிடிங்க நரகத்துக்கு போடுகிறேன். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். அந்த குடிப்பழக்கத்தை ஞாபகம் விளைவிட்டு விலகி போகட்டும் ஐயா. அந்த நல்ல பழக்கங்கள் உண்டாகட்டும். ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்பட பயம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாய் மாற்றும். கர்த்தர் இப்படி செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விசேஷத்தை ஆசீர்வாதமா இருக்கும். பங்கு பெறுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். God bless you. Amen.